ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் அனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிக்கன் குழம்பு, அதாவது கோழிக்கறி குழம்புங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எங்க அம்மா செய்யற ஸ்டைல தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல இந்த குழம்பு ரெடி ஆயிடும். இந்த கோழிக்கறி குழம்பு சப்பாத்தியோட சாப்பிடலாம், இட்லியோட சாப்பிடலாம், இடியாப்பத்தோட சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். அப்புறம் 2 தக்காளியை நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கிலோ சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தக்காளி வெங்காயத்தோட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அப்புறம் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகணுங்க. சோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு 500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவு தாங்க தண்ணி. நார்மல் கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஆவி நல்லா வந்ததுக்கு அப்புறம் விசில் சேர்த்துக்கோங்க. விசில் சேர்த்துட்டு 3 விசிலுக்கு நம்ம நல்லா இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துடலாம். சோ இப்போ இந்த குக்கார டைம்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஒரு சின்ன பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் தனியா, 10 சின்ன வெங்காயத்தை நான் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அப்புறம் கடைசியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம இத ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். அந்த தேங்காய் கொஞ்சம் லைட் பிரவுன் கலர்ல மாறணுங்க. அது வரைக்கும் நம்ம இத நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. மசாலா ஸ்மெல்லாம் சூப்பரா வருது. வறுக்கும் போதே இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். இப்ப நம்ம இதை தனியா பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையான பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்ல மையான பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரஷர் குக்கர்ல இருந்து நல்லா ஆவி போயிடுச்சுங்க. இப்ப விசில் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா சூப்பரா வெந்திருக்குங்க. இப்ப நம்ம மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குழம்போட. இப்ப இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வைக்கலாம் இந்த குழம்ப. பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. முக்காவாசி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதுல தாளிச்சு கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிட்ட அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கடல் பாசி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்ப நம்ம இந்த தாளிச்சதை நம்ம குழம்புல கொட்டிடலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தாளிச்சு கொட்டிட்ட அப்புறம் அந்த கறி குழம்பு ஸ்மெல் இருக்கே, செம்மையா இருக்குங்க கறி குழம்பு ஸ்மெல்லு. இப்போ நம்ம கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமா கொத்தமல்லி இலைய கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. சும்மா டேஸ்டான கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க சூடான சாதத்தோட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம், இடியாப்பத்தோட வச்சு சாப்பிடலாம். ஏன் சுட சுட இட்லி கறி குழம்பு மாதிரி காம்பினேஷன் எதுவுமே இல்லைங்க. அப்படி இட்லியோட கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.